இதை வந்து வழிநடத்துறாள் வந்து ஒரு அவற்ற கற்பனைகள் வந்து மிகவும் பிரமாதமாக இருக்கிறார். இயற்கையோட சம்பந்தப்பட்ட வகையிலே அவர் தந்த அபிவிருத்தி வேலைகளை வந்து முன்கொண்டு செல்றாரு என்று நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமா இதுல ஒரு சங்கீதத்தை முழுமூச்சாக அல்ல உயிராக நினைக்கிற ஒருவன் தான் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை வந்து செய்திருக்க கூடும். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு நான் நினைக்கிறேன் கிட்டார். நாங்கள் இப்ப எக்கச்சியில் இருக்கிற நோத் ஜோ என்ற ஹோட்டல்ல வந்து பார்க்க போறோம். இப்ப நான் கொட்டாண்டக்குள்ள சந்தி அழைப்ப திரும்ப இதுக்குள்ளதான் எங்களுடைய ரீச் ஆகும் இந்த இதுக்கெல்லாம் இருக்கு. எக்காச்சி இப்ப ஒரு விசேடமான தரத்தை அல்லது ஒரு விசேடமான இந்த எக்கச்சி இப்ப வளர்ந்து கொண்டிருக்கன்னு சொல்லலாம். அந்த நோத் ஜோ என்ற ஹோட்டல்ல இப்ப பார்க்க போறோம். அங்க என்னென்ன விசேட அம்சங்கள் இருக்கின்றதையும் நாங்கள் அந்த இடத்துல போய் பார்ப்போம். நோர்த் வே ஹோட்டல் அண்ட் ரிசோர்ட் போட் இது. இதுல கொட்டாண்டர்குளம் எக்காச்சி இதுல இருக்குது. எக்காச்சி வந்து இப்ப ஒரு டெவலப் ஆகிற போன் நம்பர் அதுல நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி தொலைபேசி இலக்கங்களும் தரப்பட்டிருக்கு. அதை நான் கொஞ்சம் கிட்டதான் உங்களுக்கு காட்டுறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ரீச்சாவும் இதை தாண்டி அங்கால உள்ள ஒரு இடத்துல இருக்கு. அது ஒரு மிகப்பெரும் ஒரு சுற்றுலாத்தலமாக வந்திருக்கு. அதே போல இந்த நோர்த் ஜோ என்றதும் ஒரு மிக முக்கிய ஒரு சுற்றுலாத்தலமாக இப்ப இனி வரும் காலங்கள்ல வந்து இது ஒரு அபிவிருத்தி செய்யப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கும். நிச்சயமாக வந்து அது மாறப்போகுது. நாங்கள் இப்ப உள்ளுக்கு என்ன அந்த கட்டுமானம் அல்லது அபிவிருத்தி பற்றி நாங்கள் உள்ளுக்குள்ள பார்க்க போறோம். நாங்க பாக்குறதுக்கு முதல்ல இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த ரிசோர்ட்டை பற்றி பாக்குறதுக்கு எங்களுடைய அன்பு அண்ணன் இருக்கிறார். அவர் அண்மையில் எங்களோட இணைந்து கொண்ட அண்ணன் ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு காமெடியன்னு சொல்லலாம். அவரை நாங்க சேர்த்துக்கொள்றோம். அதை விடவும் இன்னொரு ஆளை நாங்க இதுல சேர்த்துக்கொள்ளோம். கொஞ்சம் விலகி இருந்தாலும் அதை நாங்க இணைச்சு கொள்றோம். அவரை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபராக நிச்சயமாக இருக்கும். நாங்கள் இப்ப உள்ளுக்குள்ள போகலாம். இப்ப பசுமையா இந்த இடம் இருக்குது. எங்களுடைய நண்பர்களும் எங்களுடைய சொன்னா அந்த இயற்கையான முறையில மாதுளை தோட்டம் அதோட இணைந்த வகையில இதுல இப்ப இது ஒரு ஆரம்பமா தான் நடந்து கொண்டிருக்குது. இப்ப உங்களோட குடும்பங்களுடனான நிகழ்வுகளை இதுல நடாத்துறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் இது. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்ப ஆரம்பத்துல நிக்கிறோம். இன்னும் போக இருக்குது, கனடா இருக்குது. நாங்க இல்ல தொடக்கமே வந்து இந்த ஆகாய தாமரை வளர்த்துருக்காங்க. முன்னுக்குள்ள உள்ள ஒரு இடத்துல வந்து ஆகாய தாமரைய மிக சிறப்பாக வளர்த்துருக்கிறாங்க. அந்த ஆகாய தாமரையை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஆகாய தாமரை பாக்குறதுக்கு ஒரு வடிவா இருக்கு. அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு பச்சையாக இந்த ஆகாய தாமரை அமைந்திருக்குது. இதோடைய நாங்கள் இன்னும் ஒரு வியூவை பார்க்கலாங்க. பாத்தீங்கன்னா இதுல போக்குறதுக்காக ஒரு வாலிபால் கோர்ட் ஒன்று அடிச்சுக்கணும். சும்மா இல்ல அவங்க இப்பதான் அதை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல அங்க நீங்க பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் அது திராட்சையா இருக்கணும் நண்பு. அது திராட்சை, அது திராட்சைக்குரிய இடமாக இது ஆரம்பத்துல திராட்சைக்குரிய ஒரு பெருந்தோட்டமாக இருந்திருந்தது. கடந்த கால பகுதியில நினைக்கிறேன் 80-82 கால பகுதியில பாரியளவு ஒரு காற்றாலையை வச்சு நீர் இறைச்சு இயக்கிய ஒரு தோட்டம் இந்த இடம். இப்ப அது நினைக்கிறேன் பழைய எக்கச்சிக்கு ஒரு பொருத்தமான அல்லது உரிய தாவரங்களான தென்னை வந்து அதிகமா இருக்குது. தென்னை கொய்யா இது அதே போல இது அண்மையில கொய்யா தோட்டமாக கூடுதலாக மாற்றப்பட்டிருந்தது. கூடுதலாக ஆரம்பத்திலும் கொய்யா இருந்திருந்தாலும் அண்மையிலும் செய்திருந்தார்கள். ஆனா தற்சமயம் அது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இப்பொழுது உங்களுடைய கண்ணுக்கு தெரிகின்ற இந்த ஹோட்டல் அமைப்பு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சில வேலைகள் அதுக்கு இருக்கிறது. நாங்கள் இப்ப அருகில போய் அதை நாங்கள் பார்ப்போம். நான் உள்ள போலாம். பச்சிலைப்பள்ளிக்கு பொருத்தமான தென்னை மரங்கள் வருவோரை வரவேற்பதற்காக காத்திருக்கின்றன. மிகவும் இளம் கன்றாக, அதாவது இளைய பிள்ளையாக இருக்கும் போதே இந்த தென்னை மரங்கள் காய்ச்சிருக்கிறது. அவ்வளவு ஒரு கண்ணுக்கு ஒரு கவர்ச்சியா இருக்கு. அது நேரம் இந்த நேரம் நினைக்கிறேன் பொருளாதார அளவிலையும் இது மிக முக்கியமான இடம். ஏனென்றால் தேங்காய் இந்த விலையோட போட்டு பார்க்க இப்ப அதிகமாக பெரிய ஒரு வருமானத்தோடு ஒரு தொழிலாதான் இந்த தெங்கு வளர்ப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப உண்மையிலே எங்களோட இப்ப இந்த பொருளாதார ரீதியா பார்க்க தேங்காய் விலை வந்து சந்தையில வந்து மிகவும் அதிகளவான இதுல காணப்படுது. கற்றாழை நாட்டு உற்பத்தியில கற்றாழையை வந்து நாட்டாக வைத்திருக்கிறார்கள்.
அதே போல நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் கொய்யா அதிகமாக இந்த தோட்டத்துக்குள்ள ஆரம்பத்தில் இருந்தது. என்றாலும் இப்பவும் அந்த கொய்யாக்கள் கொஞ்சம் இருக்குது. இந்த இதுல கொய்யாவில் காய்ச்சி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த உண்மையில பார்க்க வேண்டியது பாரிய அளவிலான கொய்யா உற்பத்தி ஆரம்பத்தில் நடந்திருந்தது. நான் இப்ப ஒரு கொய்யா பழம் உண்டை பார்க்கலாம் கிட்ட. இது ஒரு இந்த மரத்துல இப்பதான் பிஞ்சு பிடிச்சு காய்ச்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது அந்த விருது செய்யப்பட்ட இடங்கள் தானே. இப்ப நாங்கள் திராட்சை கொஞ்சம் பார்க்கலாம். திராட்சை வந்து இதுல வந்து அவங்க பயிரிட்டு இருக்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து உண்மையில அவையில என்னென்றால் இது வந்து இந்த திராட்சை கூடாக அவங்க ஒரு வருமானத்தை ஈட்டுறது மட்டுமன்று இல்லாமல் இந்த அவங்களுடைய இந்த சுற்றுலா தளத்தை வந்து அவங்களுடைய இந்த ஹோட்டலை வந்து ஒரு அழகுபடுத்துறதுக்காக இதை வந்து அவங்க செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா கடந்த சில வருடங்களுக்கு முதல்ல இதுல திராட்சை உற்பத்தி நடந்து திராட்சை வந்து வெளி இடங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்ததை நாங்கள் இங்க குறிப்பிட்டு சொல்லலாம். இப்பதான் அது இன்னும் சரியான முறையில அந்த பயன் தர்ற அளவுக்கு இன்னும் விருத்தி அடைய இல்லை. இருந்தாலும் உண்மையிலே இது ஒரு எதிர்காலத்துல ஒரு பாரியதொரு பலனை தரக்கூடிய ஒரு இதாத்தான் இருக்கமாக இருக்கும். இது பழைய பொறுத்தவரையில யக்கச்சி பழையில உள்ள கிராம பிரிவுல யக்கச்சி என்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிராமமாக இப்பொழுது மாறி வருகிறது. சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த புற்கள் வளர்க்கப்பட்டு பச்சை பசையில இருக்கின்றது. இதுல கூடுதலாக தென்னை மரங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரிக்கு மேல தென்னை வந்து மிகவும் அந்த அழகா இருக்குது. இந்த தென்னை இந்த தேங்காய்கள் காய்ச்சிருக்கிற விதங்கள் வந்து அதோட பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த இதுல இங்க வந்து தங்குறாக்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பொழுத போக்கக்கூடிய மாதிரி வசதிகளையும் வந்து அவங்க இடத்துல செய்து கொடுக்குறாங்களோ அதுக்குரிய முயற்சிகளை அவங்க இப்ப ஆரம்பத்துல எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எதிர்காலத்துல ஒரு சிறப்பான ஒரு இடமாக இந்த இடம் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் அறிஞ்சு கொள்ளணும், நீங்களும் இந்த இடங்களை வந்து பயன்படுத்தி கொள்ளணும். இதன் மூலம் உங்களுடைய பிரதேசத்து வளங்கள் அல்லது எங்களுடைய பிரதேசத்தினுடைய நன்மைகளை நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு அந்த வட்டக்குடில் எங்களோட பாரம்பரியமான முறைகள்ல உண்டு. இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வரவேற்பாளர்களை வருவோரை வரவேற்பதற்காக காட்சி தருகின்றது ஒரு ஆலயத்தின் விமானத்தின் அமைப்பு போல இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். மிகவும் ஒரு சிறப்பான இடமாக இது உருவாகி வருகிறது. எந்த அளவுக்கு பெரிய அளவில் இது வெளியே நான் நினைக்கிறேன் இப்பொழுது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் நாங்கள் இதனை வந்து உங்களுக்கு சொல்வதனூடாக இது தன்னுடைய நோக்கத்தை அடைய முடியும். இது உள்ளேக்குள்ளே பார்த்துருக்கீங்கன்னா இந்த மட்டமாக இதை கட்டி அதிலிருந்து நாங்கள் எல்லாம் இருந்து செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பை வந்து இதை வழங்கி இருக்கிறது. அதிலே மேலே இயற்கையாக அதாவது எங்களுடைய சமூகம் மறந்து போன அல்லது மறந்து போகக்கூடிய தென்னோலியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கிடுகுகளினாலே இந்த மேல் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனோட இயற்கையிலே கிடைக்கக்கூடிய சுவாத்தியம் அல்லது அந்த ஒரு நன்மை பயக்கின்ற விடயம் ஒன்று இதனூடாக செய்யப்படுகிறது. இதுல இரவுல வந்தா தெரியுமா நினைக்கிறேன் அந்த லைட்டிங் எல்லாம் செய்திருக்கணும். நல்ல இரவுல நல்ல சிறப்பா இருக்குமா நினைக்கிறேன். இதை பார்த்தா ஒரு இயற்கை அனுபவிக்க வேணும்னா நீங்க கட்டாயமாக இந்த இடத்துக்கு வர வேணும். பல வகைப்பட்ட மரங்கள் பல வகைப்பட்ட பயன் தருகின்ற விடயங்கள் இங்கே இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த நாவல் மரம் ஒன்று நிக்குது. அந்த மரத்தையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மரத்திலே எங்களுடைய நண்பர் இப்பொழுது நாலு வருது பின்னால நானும் இருக்கிறேன். நீங்க என்னன்னா நீங்க அந்த குடும்பத்தோட வந்து நீங்கள் இங்க வந்து உங்களோட அந்த இதுகளை வந்து பொழுதுபோக்கு நீங்க கழிக்கிறதுக்கு ஒரு மிகவும் ஒரு பொருத்தமான இடமாக நான் கருதுறேன். என்னன்னா சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரியான சில விளையாட்டு இதுகளையும் அந்த வசதிகளை செய்து கொடுத்திருக்காங்க. நீங்கள் இப்படியே பாத்தீங்கன்னா உண்மையில இது பாக்குறதுக்கு ஒரு ரம்மியமான ஒரு காட்சியா இதுல இருக்குது. தென்னை மரங்கள் மற்றது நெஞ்சால வட்டக்குட்டில் அதோட பாத்தீங்கன்னா தெரியும் வங்காள பக்கம் பாருங்க நீச்சல் தடாகம் ஒன்று சும்மா அருமையான முறையில ஒரு நல்ல ஒரு மாதிரி அமைப்போட நீச்சல் தடாகம் அமைச்சிருக்கிறேன். நிச்சயமா நாங்க இப்ப அந்த நீச்சல் தடாகத்தை பார்ப்போம். நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரையில நான் இந்த உருவத்தை அல்லது இவ்வாறான ஒரு டிசைன்ல நான் இந்த வரைக்கும் கண்டதில்லை. அது ஒரு வித்தியாசமான டிசைன். அந்த டிசைனை வந்து நாங்கள் இப்ப பார்க்க போறோம். முதல்ல நாங்கள் வெளியே இருந்து அந்த வியூவை பார்த்துட்டு அண்மையில போய் அந்த வியூவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப நாங்கள் அந்த நீச்சல் தடாகத்துக்கு அருகில செல்லுகிறோம். அந்த உருவத்தை நீங்க புரிஞ்சு கொண்டால்
இதுல உள்ள கொமன் பகுதிகளில் நீங்க என்ன செய்யலாம், அதை கமெண்ட் செய்து கொள்ளலாம். அதற்கிடையில நாங்கள் இப்ப எங்களை கண்ணை கவர்ந்து இருக்குது இங்க இருக்கிற ரோசா பூக்கள் கொஞ்சம் கண்ணை கவர்ந்து இருக்கு. அதனால நாங்கள் இந்த அந்த ரோசா பூ இருக்கா போய் பார்த்துட்டு நாங்களுக்கு அருமையான நிறங்கள், கண்ணுக்கு கவர்ச்சியான நிறம். பெரிய பெரிய பூவாத்தான் இந்த பூக்கள் இருக்கிறது. உண்மையிலே இந்த ரோஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த நோஜோய்ன்றது வந்து இந்த ஏகஜி பகுதியில் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் உண்மையில பாருங்க, இந்த குடும்பத்தோட நீங்கள் உங்களோட உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு இடத்துக்கு வாங்கும் வந்து நீங்கள் தங்கலாம். நீங்கள் தூர இடங்களில் வாராக்கள் வந்து இங்க தங்கக்கூடிய வசதிகள் இருக்கு, உங்களுக்குரிய உணவுகள், தங்கமிட வசதி, மற்றது உங்களுக்கு தேவையான அறைகள் வசதிகள் எல்லாம் வந்து இங்க வந்து இருக்குது. நீங்கள் உண்மையிலேயே தூர இடத்துல இருந்து வர்றார்கள் கூட வந்து வடிவாங்க நீங்க தங்கி இருந்து உங்களுடைய வேலைகளையோ உங்களுடைய காலங்களையோ நீங்கள் பொழுதுபோக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கு வந்து நாங்கள் நினைக்கிறோம். சரி, நாங்கள் இப்ப அந்த நீச்சத்தரா அதுக்குள்ள போறோம். நீச்சத்தரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த உருவத்தை நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். எவ்வாறான உருவம் வந்து நீச்சத்தராத்தையும் இதோட சேர்ந்து அந்த வியூவையும் காட்டிட்டு நாங்கள் அப்படியே நான் நினைக்கிறேன் வந்து அதை பார்க்கலாம். இது வந்து இரவில வந்து உண்மையிலே மிகவும் அழகா இருக்கு பண்ணிக்கிறேன். ஏனென்றால் அதுக்குரிய அந்த மென்குமுழல் வந்து இதுல பொருத்தப்பட்டு இருக்குது. இது இப்ப இரவில என்றால் உண்மையில இது பகலை விட இரவில கொஞ்சம் நல்ல ஒரு அருமையான ஒரு காட்சியாக இந்த இடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுல இவர்கள் இவ்வாறான ஒரு கற்பனை நயத்தோட இந்த நீச்சத்திரத்தை அமைச்சிருக்கையிலேயே யோசிக்கணும். இவர்கள் இந்த தூர நோக்கம் எப்படி உண்மையாதான், நிச்சயமாக அவங்கள ஒரு நான் நினைக்கிறேன் இந்த இதை வந்து வழிநடத்துறாள் வந்து ஒரு அவற்ற கற்பனைகள் வந்து மிகவும் பிரமாதமானதாக இருக்கிறார். இயற்கையோட சம்பந்தப்பட்ட வகையிலே அவர் தந்த அபிவிருத்தி வேலைகளை வந்து முன்கொண்டு செல்றாரு என்று நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமா இதுல ஒரு சங்கீதத்தை முழுமூச்சாக அல்ல உயிராக நினைக்கிற ஒருவன் தான் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை வந்து செய்திருக்க கூடும். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு நான் நினைக்கிறேன் கிட்டார்னா நினைக்கிறேன், நினைக்கிறீங்களா யாராவது? நான் நினைக்கிறேன் இது கிட்டார் அமைப்பை வந்து செய்திருக்கிறார்கள். இதை நீங்க கண்டளிக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த பகுதிகளுக்கு வர வேணும். வருவதனூடாக இந்த பொழுதுபோக்கு அம்சங்களையும் அதே போல இவ்வளவு வாழ்க்கையில நாங்கள் ரசிக்க மறந்த அவ்வாறான காலங்களை நாங்கள் இங்கே மீட்டுக் கொள்ளலாம். இங்கே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்க உங்களுக்கு அந்த கீழே நிரம்பை மேலே வைக்க முடியாது என்பதனால் நிரம்பை கீழே வைத்திருக்கிறார்கள். அதாவது மாகபலுக்குள்ளேயே அந்த நிரம்பை வைத்திருக்கிறார்கள். மிக சுவாரஸ்யமான ஒரு உருவம் அல்லது ஒரு வடிவமாக இந்த நீச்சத்தடாகம் அமைந்திருக்கிறது. இது உண்மையில என்னென்றாலும் இதை ரசிக்கிறது என்று சொன்னால் முன்னுக்கு இருக்கிற அந்த இதை கொஞ்சம் காட்டுங்க. நீங்கள் முன்னுக்கு இருக்கிற அதுல மேல இருந்து பார்த்தால்தான் உண்மையிலேயே இந்த வியூ வந்து மேல் பக்கத்துல இருந்து பார்க்கலாம். இந்த நீச்சத்தடாகத்தின் வியூ வந்து உண்மையில எங்களுக்கு மிகவும் ரம்மியமானதாக இருக்கும். ஏனென்றால் பக்கவாட்டு தூரத்துல இருந்து பாக்குறதை விட இந்த மேல் பகுதி அந்த பல்கனியில இருந்து நாங்கள் இதை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் உண்மையில மிகவும் அழகான இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் மேல போய்க்கல மேல இருந்து பார்ப்போம். இதுல என்னன்னா நாங்கள் ஒன்றை சொல்லணும்னா இதுல இந்த தற்போதைய சூழல் எல்லாருக்கும் ஒரு மனச்சுவர்வான சூழலா காணப்படுது. வேலைப்பழுக்கள் மத்தியில இவ்வாறான இடங்களுக்கு வந்து போகல அவர்களுக்கும் ஒரு இந்த மனச்சுவர்வை நீக்கக்கூடிய மாதிரியான ஒரு மனசுக்கு இதமான ஒரு இடமாக வந்து இது அமைஞ்சு. வணக்கம் எங்களுடைய அந்த கலகலப்பான குழுமத்துல இன்னும் ஒரு சிலரை இணைக்க வேண்டி இருக்குது. விரையில் சூழல்ல அவர் வந்து கொள்ள நாங்கள் அடுத்த பதிவுகள்ல வந்து நாங்கள் உண்மையில இது வந்து நாங்கள் உண்மையில எங்களோட பொழுதுபோக்குன்றதுக்கு மட்டும் இல்லாமல் இது எல்லாருடைய பொழுதுபோக்குகளையும் வந்து நாங்கள் கவர்றதுக்காகவும் உங்களுக்கு சில இடங்களை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துறதுக்காகவும் நாங்கள் இந்த சேனலை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எதிர்காலத்துல நாங்கள் இதை விட இன்னும் வித்தியாசமான இடங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களோட நினைச்சு கொண்டிருங்க. அதோட அதிமுக்கிய பிரதேசமா இந்த யக்கச்சி மாறமன்றாரு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமா பழம்பெரும் கிராமம்னு சொல்றது யக்கச்சின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். இதுல அண்மையில தான் நானேராவு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்கட இந்த கிளிநொச்சி அடுத்தது பல நகரத்துக்கு இடையில இருக்கிற இந்த யக்கச்சி கிராமம் வந்து இது எதிர்வரும் காலங்களில் ஒரு பிரபல்யமான ஒரு நகர்பகுதியாக மாறுவதற்குரிய அனைத்து பூர்வாங்க நடவடிக்கைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வகையில பார்க்கல இந்த தங்குமிடமும் வந்து இந்த ரிசோர்ட்டும் வந்து உண்மையில் எதிர்காலத்துல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இடமாக மாறும். நீங்களும் எல்லாரும் குடும்பத்தோட வந்து நீங்கள் உங்களுடைய
பொழுதுகளை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். நீங்கள் தங்கும் இடங்களை நீங்கள் தங்கிக் கொள்றக்கூடிய வசதிகளும் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்ப நாங்க இந்த ஹோட்டலின் உள்பக்கத்துல இருந்து பிரதான வாயில் சைட்டை பாக்குறோம். அதுல இருந்து இப்படியே நாங்க பார்த்தோம்னா ஏற்கனவே நாங்க பார்த்த இடம் வந்து மேல வட்டக்குடில் இயற்கையான கெடுகால அமைக்கப்பட்டிருக்கு. அது நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். இப்ப நாங்க இதனோட தொடர்ச்சியா வந்து இந்த ஹோட்டலுக்குள்ள நாங்க இப்ப போக போறோம் உள்ளுக்குள்ள பாக்குறதுக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லுன்னா, அந்த மரங்களை பாருங்க, அந்த இயற்கையாவே அந்த மரங்களை வளர்த்திருக்கிறோம். இது நீண்ட கால நோக்கோட தயார்படுத்தி இருக்கிற மட்டும் தான் நினைக்கலாம். இல்ல அவையில இந்த பாரிய மரங்கள் இருந்த பிரதேசத்துக்குள்ளே வந்து அந்த இதை வந்து உண்மையிலே ஒரு திட்டம் வந்து சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்காங்க. அந்த மரங்களை அகற்றாத வகையில அதையும் வந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய மாதிரியும் அந்த இயற்கையோட ஒண்டியவாறும் இந்த விடுதி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இயற்கையை காக்க வேண்டும்ன்றதுல தற்காலத்துல உலக நாடுகளும் அதுல கவனம் செலுத்துது. அதே போல எங்களுடைய பிரதேச மக்களும் அந்த இயற்கைகளை வந்து அவ்வாறாகவே காப்பாற்ற வேண்டும். அதனூடாக நம்முடைய இயற்கை சுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே எங்களுடைய மக்கள் அதிலே பெரும் பங்காற்றுகிறார்கள் என்பதற்கான ஒரு சான்றாகவே இவை இருக்கிறது. ஆனா இந்த வியூல வச்சு எடுங்க, இந்த கட்டடத்தின் அமைப்பு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த கட்டடத்தின் அமைப்பை நீங்க இந்த வியூல வச்சு பார்க்கலாம் நினைக்கிறேன். முழுமையா எடுக்கணும் என்றால் இவ்வாறான அமைப்புகளை இங்க பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். சொல்லி சொன்னா இப்ப தற்போதுதான் வளர்ந்து வரும் இடங்களாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே எக்கச்சியினுடைய மாற்றம் என்பது மிக வேகமாக நடப்பதாக நான் நினைக்கிறோம். இரண்டால் இந்தியாவில் ரீச் ஆயிருக்கிறது. அதுல ராவணன் வனம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அதே போல ஒல்லாந்தர் கோட்டை இருக்கிறது. அதே போல மிக பிரசித்தி பெற்ற இடங்கள் இந்த இடங்கள் இருக்கிறது. இன்னும் உருவாகவும் காத்திருக்கிறது. அதனால நாங்கள் இவ்வாறான இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் எங்களுடைய மக்களுடைய முன்னேற்ற நிலைகளையும் உயர்த்தி கொள்ளலாம் என்பதும் இதுல இருக்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது. இப்ப வெளிநாடுகள்ல இருந்து வாராங்கள் செய்கிற விடயங்கள் உண்மையாவே போற்றத்தக்க விடயங்களாக இருக்குது. இதுல என்ன சொல்லுன்னா, இப்ப எங்க இடங்கள்ல தொழிற்சாலைகள் பல அமைக்கப்பட்டிருக்குது. இதுல பால் பண்ணை, பால் பண்ணை, மற்றது இந்த இதுல தும்புகள் தென்னம் பொச்சிலிருந்து தும்பை பிரிச்சிருக்கிறது. தும்பை பிரித்திருக்கும் இந்த ஆலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. இதுகள் எல்லாம் உண்மையாவே எங்களுடைய அந்த வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வழங்குறதாக இருக்குது. இதுல உண்மையாவே நாங்க நீண்ட நேரம் வச்சுக்கிறத விட உள்ளுக்குள்ள போய் நாங்க இந்த இடங்களை பார்க்கலாம். ஆனா அனைத்திலுமே அந்த பச்சை இருக்கிறது. அந்த அனைத்திலுமே பச்சை கம்பளம்ன்றதை வந்து தெளிவாக வைத்திருக்கிறார்கள். மரங்களை எங்கே வளர்த்திருக்கிறார்கள் அதுலேயும் ஒரு பகுதி, ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு சிறு சிறு பகுதிகளை உருவாக்கி அந்த பகுதிகளிலும் செடிகளை வைத்திருக்கிறார்கள். அதில் சில இடங்களிலே உண்மையிலே பறவை கூடுகள் கூட இருக்கிறது. அதுக்குள்ளே அந்த இயற்கை என்பதற்கான ஒரு அடையாளமாக இந்த நோஜோ இருக்கிறது. இதனுடைய முகப்பு, அதாவது முன்பக்கத்தை நாங்கள் இப்ப பார்க்கிறோம். இதுல பாருங்க, இதுல உள்ள ஆசனங்களை அதோட அதுலேயும் கூடுதலாக இயற்கைக்காகத்தான் முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள். அதே போல பிரம்பு கூடை என்ற வகையில உருவாக்கியிருக்கிறார்கள். பெருமளவிலே இதுல மரங்களை தான் பாவித்திருக்கிறார்கள். கூடுதலாக மரங்கள் சார்ந்த உற்பத்திகள்லாம் இருக்கிறது. நாங்கள் இப்ப இந்த உள்ள போறோம், வந்து போறோம். எப்படி இருக்குன்னு பாப்போம். நாங்க எல்லாருமே உள்ள போய் வெளிநாட்டில் இருக்கிறதா நம்ம வெளிநாட்டு போனதும் இல்லை. ஆனா வெளிநாட்டு இருப்பதை கண்ட காட்சிகளை அவ்வாறு வரவேற்பு கர்ம பீடமாக இருக்கிறது. உள்ளே மிக முக்கிய விடயம் என்னென்றால், வெளியே இருக்கின்ற வெயில் நேரடியாக உள்ளே வர வேண்டும் என்பதற்காக மேலே கண்ணாடி பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயற்கை வெயிலை கூட இங்கே உண்மையிலே நிச்சயமாக உள்ளே எடுத்திருக்கிறார்கள். கூடுதலாக ஒளி விழக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளை இங்கே செய்திருக்கிறார்கள். வித்தியாசமான லைட்டுகளை இங்கே, அதாவது மின் ஒளிகளிலே வித்தியாசமான மின்னொளியையும் இங்கே சேர்த்திருக்கிறார்கள். இப்ப அதே போல அந்த பிரதேசத்துக்கு நேரம் நாங்கள் பார்த்தோம்னா மீன்கள் ஓடுகின்ற காட்சியை பாருங்கள் எவ்வாறாக இருக்கிறது. இந்த இயற்கையை ரசிப்பதற்காக ஒரு இயற்கையை ஒரு செயற்கையால் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு காரணமாக பார்க்கலாம். இங்க இருக்கிற மீன் கூட்டங்களை பாருங்கள், எவ்வளவு மீன் கூட்டங்கள் இதிலே இருக்கிறது. மிக முக்கியமாக
உண்மையிலே எங்களை எல்லோரையும் சார்ந்திருக்கிறது இல்லையா? உண்மையில நிச்சயமா சத்யா, நீங்க என்ன சொல்றீங்க இதுல? நாங்கள் வந்து எங்கட அந்த மனசு வந்து நாங்கள் ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே நாங்கள் எங்கட பொழுது எங்கட நேரத்தை கழிக்கிறதுக்கு உண்மையில நாங்கள் தயங்க கூடாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் மிக 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 ரம்மியமான ஒரு சூழலாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது. இதுல என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க யோசிப்பீங்க எல்லாரும் வெளியில இருக்கிற உள்ளுக்கு ஒரு கட்டணம் தான் சொல்லி உள்ளுக்க வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் இதுல எவ்வளவு உள்நோக்கங்கள் வெளியில இருந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்களா இருக்குன்னு சொல்லி உள்ள பார்த்தோம்னா தான் தெரியும். நாங்கள் ஒரு விடயமா பார்த்து போவோம் கற்பனைகளோடு செய்திருக்கிறார்கள் இந்த விடயங்களை. முக்கியமா பாருங்க இவ்வளவு வகை எத்தனை வகையான மீன்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு சிறிது காலத்திலே இவை ஒரு பெரிய மீன்களாக இருக்கு நல்ல நிச்சயமாக இருக்கும். அதையோட நாங்கள் இதனுடைய மேற்பகுதியை இப்போ பார்த்து விட்டபடியே நகருவோம். ஒவ்வொரு அறைகளாக நாங்கள் நகர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். ரெண்டு நேரம் காத்திருப்புக்கு முன்னர் நாங்கள் ஒவ்வொரு இடங்களை போய் பார்த்தோம்னா நல்லா இருக்க மாட்டோம். இது வந்து ஒரு அறை ஒன்று தங்க அறை, ஏசி போட்டுறது, ஏசி போட்ட ஒரு அறை. இதனுடைய வசதிகளை நீங்க பார்க்கலாம். இதனுடைய அது கட்டில், அதாவது ஒரு 2 பேருக்கான ஒரு கட்டிலில் இருக்கிறது. இதனுடைய மின்னொளி அமைப்புகளும் வித்தியாசமாக செய்யப்பட்ட இடமாக இந்த ஏசி ரூம். ஏசி விரும்புபவர்களுக்கு மட்டும் ஏசியை பயன்படுத்தலாம், இல்லைன்னா ஜன்னலை திறந்து விட்டாலே இயற்கை காற்றை பெற்றுக் கொள்ளலாம். இயற்கை காற்றோட சேர்ந்த மாதிரியான தங்க விட மாட்டேன். ஓகே, இது இன்னொரு அறையை வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு போறோம். உள்ள இது இன்னும் ஒரு வித்தியாசமான படுக்கை அறை வசதிகளை கொண்ட ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது. இதுலேயும் எல்லாமே ஒருங்கிணைந்த குளியல் அறையுடன் சகல அறைகளும் இங்கே காணப்படுகிறது. தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஏசி போடப்பட்டிருக்கு. அதே போல மிக ரம்மியமான, மிகவும் ஒரு ரசிக்கத்தக்க வகையிலான அல்லது எங்களுடைய பழைய இடங்களையே நாங்கள் மறக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடங்களுடைய கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மேலே முதலாவது பல்கனியை போய் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இது அந்த எங்களுக்கு ஒரு வித்தியாசமான இது வந்து என்னன்னா இந்த படி வந்து இதுல டைட்டானியம் இதுலதான் இந்த ஸ்டெப்பை வந்து இதுல அமைச்சிருக்கலாம். மேலுக்கு இருந்தே நாங்கள் கீழுக்கு இருந்து, அதாவது மீன் இருக்கிற இந்த தொட்டி பகுதியை பாருங்க இவ்வாறாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு அழகான இடம் இந்த யக்கச்சி பிரதேசத்தில் இருப்பது என்பதனை பல பேருக்கு உண்மையிலே நம்ப முடியாமல் தான் இருக்கும். ஆனால் அது இங்கே அமைந்திருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல அதாவது இந்த கட்டடத்தினுடைய முன்பகுதிக்கு போறோம். மேல ஓப்பனாக இருக்கிற இடத்துக்கு போறோம். இதுல நல்ல காற்று வாங்கலாம். சத்யா, அந்த காத்து வாங்க போறோம் என்ன பாட்டு அது? காத்து வாங்க போனேன், காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நாங்கள் இப்ப உண்மையில இந்த பாருங்களேன், மேல இருந்து பார்க்கல இது எப்படி ஒரு அழகான இடமா இருக்குன்னு. இது உண்மையில நாங்கள் வெளியில இருக்கைகள் எங்களுக்கு யக்கச்சியில இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கனவிலே நினைக்கலையா? முக்கியமாக இந்த பிரதேசம் வந்து இவ்வாறு இயற்கையாக ஒரு அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றதாக நானும் நினைக்கவில்லை. நான் ஆரம்பத்தில் இருந்தே தனியாக ஆரம்பத்தில் திராட்சை தோட்டமாக இருந்தது, இப்பொழுது அது கொய்யா தோட்டமாக மாத்திரம்தான் இருக்கும்னு நினைத்திருந்தேன். ஆனால் இவ்வாறான ஒரு அமைப்புகளோடாக மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் இங்கே பலர்களுடைய அல்லது விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே இந்த கட்டமைப்பு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்தே நாங்கள் சில எங்களுடைய யக்கச்சியின் சில பிரதேசங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்படி தூர உள்ள பிரதேசங்களை அப்படியே பார்க்க. முதலாவது இன்னும் மேல போன இன்னும் பார்க்கலாம். அடுத்து காட்ட முடியல. இந்த பகுதியில ஒரு நெல்லி மரம் ஒன்று மேல ஒரு பசன் ரூட் என்ன சொல்றது, கொடித்தோடை வந்து அதன் மேலே விட்டிருக்கிறார்கள். நிறைய நெல்லியும் காய்த்திருக்கிறது, கொடித்தோடையும் காய்த்திருக்கிறது. அப்ப நாங்க கொஞ்சம் கிட்டவாக பார்ப்போம். எவ்வாறு பழத்திருக்கு பாருங்க. அதுல வடிவா காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் முதலியே இல்லை, அவலாத்துக்கு கிட்ட விரவு இல்லை போல. ஆனால் கொடித்தோடையினுடைய காய் இருக்கிறது. இயற்கை அம்சங்கள்ன்றது உண்மையிலே வாழ்வியலுக்கு வாழ்க்கைக்கு
பல மன அழுத்தங்களில் இருப்பவர்களுக்கு மிக விடுதலை அளிக்கின்ற ஒரு செயற்பாடாக இவ்வாறான இடங்கள் வந்து நிச்சயமாக இருக்கு. அந்த ஒவ்வொரு அறைகளும் வந்து ஒவ்வொரு ஒரு வித்தியாசமான முறையில ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, ஒரே வடிவமாக இல்லாமல் வேற வேற முறையில இது வந்து ஒரு இணைந்த குளியல் அறையோட அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு அறை ஒன்று மேலே நல்ல ஒரு தரமாக செய்திருக்கிறார்கள். அதே போல ஒரு கலை நயத்தோட இந்த வேலையில வந்து அவங்க செய்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்னா, நாங்கள் இப்ப இந்த இதை நடாத்தி கொண்டிருக்கிற அவரை வந்து நாங்கள் இப்ப சந்திப்போம். நாங்கள் இதையெல்லாம் அந்த நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லோரும் வர வேணும். மிக முக்கியமா இதை ஷேர் பண்ண வேணும், லைக் பண்ண வேணும். அதோட நீங்க இந்த இடத்த வந்து பார்த்து விட்டு நீங்க திருப்பி கமெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதுல கமெண்ட் பண்ணலாம். சிறப்பான விடயம் என்னன்னு சொல்றேன்னா, இந்த குடும்பங்களோடு மட்டுமல்லாமல் இந்த அலுவலர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களுக்கு தான் மன அழுத்தங்கள் கூட அதிகமா இருக்கு. அவர்கள் தமது பொழுதுபோக்கினை மேற்கொள்வதற்காக அல்லது மன அழுத்தத்தை குறைப்பதற்காக இவ்வாறான இடங்களுக்கு வந்து அந்த இடத்துடைய அந்த வரலாறு ஒன்றுமுடல் அவ்வாறான விடயங்களையும் இங்கு செய்து கொள்ளலாம். அதற்கான ஏற்பாடுகளும் தாராளமாக இருக்கிறது. இந்த இயற்கைகளையும் நீங்கள் அதோட பார்த்துக் கொள்ளலாம். ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவாக அவர்கள் கண்காணித்து இவ்வளவு கவனமாக இதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க இதுல இருந்து பார்த்துக் கொள்ளும். தூரமா கூட எடுத்துட்டாங்கன்னா கடந்த காலங்கள்ல செய்த திராட்சை பயிற்சிகை அதுல கூடுதலா அந்த பார்த்து தெரியும் கொஞ்சம் மஞ்சளா தெரிகிறது. இப்பொழுது அந்த பிரதேசம் வந்து திராட்சையாக செய்யப்பட்டிருந்தது. ஆனா இப்பொழுது இங்கே தென்னைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கொய்யாவும் இருக்கிறது. ஓரளவுக்கு இந்த கொய்யாவும் இங்கே இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இந்த ஹோட்டலுடைய மேல் பகுதியில தான் மேல்தளத்துல அனுப்பவும் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய நண்பர்கள் வந்து மிக ஆர்வமாக ஆவலாக அழகை முழுவதுமாக அழகை வந்து நாங்கள் ரசிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். நாங்கள் ஏனென்றால் இது உண்மையிலேயே அது ஒரு குறுகிய நிலப்பரப்ப நாங்கள் மேல நின்று பார்க்கல இவ்வளவு ஒரு அளவு ரம்மியமா தெரியுதுன்றதை வந்து நீங்க எல்லாருமா வந்து பார்க்கலாமா? இதுல இருந்தும் இந்த தடாகத்தினுடைய வடிவத்தை பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிட்டார்ல அமைப்புல வந்து அது அமைஞ்சிருக்கு. அதுக்கு இந்தியால வந்து முழுமையாக மின்சார மின்குமுள்கள் வந்து இங்காலே பூட்டப்பட்டிருக்கு. இந்த மின்குமுள்களின் ஊடாக இரவிலே மிகவும் அதிகமான ஒரு வெளிச்சம் இந்த இடத்துக்கு வந்து வழங்கப்படுகிறது. இதனூடாக இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் ரசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இந்த நோத்ஜோய் ஹோட்டல்ல வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. நிச்சயமாக இது உங்கள் எல்லோரையும் கவரும். இப்ப பாருங்க, எங்கே இருந்து நாங்கள் இந்த பிரதேசத்தின் இவ்வளவான ஒரு பிரதேசங்களை எல்லாம் நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நீங்க இதுல இருந்து பார்த்து கொள்ளலாம். அப்ப அதோட நாங்கள் வந்து இப்ப மேல போகலாம்னு நினைக்கிறோம். இன்னும் ஒரு மேல் தட்டு இருக்கிறது. நாங்கள் இப்ப 2வது தட்டில் இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மேல் தட்டை நோக்கி போகலாம் என்று நண்பர்கள் அழைக்கிறார்கள். அதை நோக்கி நான் இப்பொழுது போகலாம். மிக முக்கியமாக உங்களுடைய நண்பர்கள் அதிலே இழைப்பார்கள் நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த நோத்ஜோய் ஹோட்டலுடைய மேல் தளத்திலே நாங்கள் இப்ப இருக்கிறோம். இப்பொழுது நீங்க இதுல இருந்து இந்த பிரதேசத்தினுடைய காட்சிகளை கண்டு கழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மரங்களை தான் இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று மரங்களால் இவ்வாறான ஒரு சூழலை இந்த நிர்வாகத்தினர் உருவாக்கி இருக்கிறார்கள். இதிலிருந்து உங்களுடைய பிரதேசங்களே உதாரணமாக இந்த இயக்கத்தினுடைய பல பிரதேசங்களை சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் இருக்கிறது. இதிலிருந்து பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரிகிறதோ தெரியவில்லை, பழையில இயங்குகின்ற காற்றாடி தெரிகிறது. அதாவது பழையில இயங்கி கொண்டிருக்கின்ற காற்றாலை வந்து தெரிகிறது. அவ்வாறான ஒரு இடமாக இந்த இடத்திலே வந்து இவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். காற்றாலை இதுல பாத்தீங்கன்னா கட்டடங்கள் தெரியல, ஆனா மரங்கள்லாம் கூட தெரியுது நினைக்கிறேன். பாருங்க, அதாவது இயற்கைக்கு பச்சைக்கு மிக முக்கியத்துவம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது நாங்கள் கீழே இருந்து பார்க்கின்ற போது மேலே அந்த கண்ணாடியை பார்த்திருந்தோம். அந்த கண்ணாடிக்கு ஊடாக நாங்கள் இப்போது திரும்பி மீண்டும் அந்த கீழே இருக்கின்ற மீன் இருக்கின்ற அந்த தொட்டியினை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுல சரி, இப்ப நாங்க வந்து மேல் தளத்துல இருக்கிறோம். மேல்தளத்துல இருந்தாலும் இதுல உண்மையாவே நீங்கள்
இப்ப நாங்களே கன மன அழுத்தத்தோட வந்திருப்போம் இதுல. தற்போதைய சூழல்ல தெரியும் எல்லாருக்கும் அப்படி இருக்கிறோம், எங்கட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா இதுல வந்த உடனே நாங்கள் எல்லா இதையும் மறந்து போயிட்டோம். இதுலதான் கவனம் செலுத்துறோம் போல. இயற்கை அழக ரசிப்போம். மிக முக்கியமா அப்படித்தான். இதுல இருந்து பார்த்தா இந்த லக்ஸவான அந்த லைனை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நாங்க வெளிநாடு வாங்கினா என்ன ஒரு ஹேடர் இருக்குதுன்னு ஒரு டவர் இருக்குதுன்னு தான் நாங்க யோசிப்போம். ஆனா இங்க இருந்து பாக்குறேன் நீண்ட ஒரு தூர நோக்கா இருக்குதானே. அது வந்து பாருங்க இப்ப நிமலா என்னடா வெளியில இந்த இது இயற்கையை பார்த்தீங்களா, கடந்த காலங்கள்ல யுத்தத்தால வந்து பாதிக்கப்பட்டு மிகவும் வனாந்தரமாக காட்சி அளிக்கப்பட்ட பிரதேசம் எல்லாம் இப்ப வந்து அவ்வளவு ஒரு செழிப்போட இருக்குது. எங்களோட பிரதேசத்தை வந்து உண்மையிலே நாங்கள் எல்லாரும் வந்து பச்சையாக நாங்கள் இப்ப காட்சி அளிக்கிற அளவுக்கு நாங்கள் பராமரிச்சு வரோம் எல்லாரும். உண்மையில இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் இயற்கையை நாங்கள் வந்து என்றைக்குமே அழிவடைய விடக்கூடாதுன்றதுல வந்து கூடுதலான கவனத்தை வந்து இந்த ரிசோர்ட்ல இருக்கிற ஆட்கள் வந்து கவனம் செலுத்துகிறார்கள். அதனால் நீங்கள் எல்லோரும் பசுமையை பேணுவோம், அதற்கான ஒரு முடிவும் அதே நேரம் உங்களுடைய சூப்பரான நேரத்தை நீங்க நீங்கள் உங்களோட ஃப்ரீயான உங்களோட இந்த என்னன்னு சொல்றது, நீங்கள் விடுமுறைகளை வந்து நீங்க கழிக்கிறதுக்கு இந்த இடங்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். நீங்க தேர்ந்தெடுத்து கொள்றதுக்கு நீங்கள் உண்மையிலே தயங்க தேவையில்லை. ஏனென்றால் எங்களுக்கு பாக்குறதுக்கு நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட வந்து தங்கி இருந்து போறதுக்கு ஒரு பொருத்தமான இடமாக தான் நாங்கள் இதை உங்களுக்கு நாங்கள் சிபாரிசு செய்கிறோம். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு அதோட முதலே நான் கூட இருந்தேன். உங்களுக்கு என்ன சொன்னா வாங்கன்னு வந்து பாருங்க. உண்மையாதான் ஏதோ ஒரு சும்மா ஒரு சரி போட்டு வருவோம் ஒரு எண்ணத்தோட நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு அம்சம் அல்லது இவ்வளவு ஒரு சிறப்பு அம்சம் பொருந்தின ஒரு இடமாக இதனை மாற்றி இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். யாருமே இதில் நினைக்கவில்லை. நாங்கள் இந்த கட்டடத்துக்குள்ளே வந்தது என்பதுதான் இதனுடைய பெருமதி. இது உண்மையிலேயே எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்திலே இருக்கிறது என்பதான தோற்றப்பாடுகளையும் நாங்கள் தெரியக்கூடிய மாதிரி இருந்தது எங்களுக்கு. இதுல என்னன்னு சொல்லி சொன்னா கிட்டார்ன்னு சொல்லும் தானே இந்த இசைக்கருவி தடாகம். அதனை இதுல மேல இருந்து பாக்குறீங்க, நீங்கள் நினைப்பீங்க இதுல பார்த்தா மேல இருந்து பாக்கல கிட்டார் தான் யோசிப்பீங்க. ஆனா கீழே போய் பார்த்தா தான் தெரியும் அது கிட்டார் இல்ல தடாகம். அதை விட முக்கிய விடயம் என்னன்னா அதுல இப்ப நீர் நிரம்பித்தான் இருக்கு. அது பார்க்க ஒன்றும் இல்லாம சுத்தமான பராமரிப்பாகவும் இதுல இருந்திருக்கிறது. அதே போல நாங்கள் அதோட தொடர்பு கொண்டது ஏற்கனவே பலர் இங்கே வந்திருக்கிறார்கள் சொல்லியும், அதே போல சேலமர்களை வந்து நடத்தக்கூடிய மாதிரியும் சேலமர்களை நடத்துபவர்கள் எங்களுடைய உள்ளூர் அன்பர்கள் அல்ல, அந்த காட்சியை இவங்களுக்கு காட்டியிருந்தார்கள். எவ்வளவு பேர் இங்கே வந்து அதை பயன்பெற்றிருக்கிறார்கள். வந்து மேல பாருங்கன்னா இந்த மேல் தளத்துல இந்த பச்சை பசையில வச்சிருக்கிற இந்த கொடிகள் நாட்டியிருக்கிறார்கள். இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இந்த இதுல ஒரு மரத்தை பாருங்கள். நீங்க இதுல தெரிய மாட்டேங்கிறது, இது எங்களுடைய பாரம்பரியம். எங்களுடைய மூதாதையர்கள் இந்த மூலிகைகளை வைத்து ஒரு மூலிகை கலந்த மரமாக இருக்கின்றது. செடின்னு சொல்லலாம். செடி கொடி தண்டு சொல்றது. இதுல உண்மையான பேர் தண்டு. இது சமையலுக்கும் பயன்படுத்துகின்றார்கள். இதை என்னன்னு சொன்னா இந்த இளம் கொடியை எடுத்து இதுல அவிச்சு போட்டு சம்பல் அடிக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. இதை விட என்ன சொல்றா இத காவல் கொடி என்று சொல்லி இந்த வீட்டுல வளர்க்கிறார்கள். அந்த சூடு அடிக்கிற சந்தர்ப்பங்கள்ல எங்களோட விவசாய நடவடிக்கையில வந்து நாங்கள் இதை பயன்படுத்துறோம். தற்போதைய நிலையில ஒரு வேகம் தெரியாது சொல்லிச்சா. இதுல தற்போது மிஷனரி இயந்திர நெல் எடுத்து விடுவார்கள். கடந்த காலங்களில் காவல் போடுவது நேரமே இருக்கா? காவல் போடுவதற்கு நேரம் இருக்கா? இந்த செடியை கண்டுபிடிப்பதற்கு நேரம் இருக்காது. கடந்த காலங்களில் சூடு உணர்ந்த இடத்துல பரப்பி நம்ம உப்பட்டின்னு சொல்றேன் நினைக்கிறேன். அது கொண்டு பறக்கல அதை காவல் காக்குறதுக்காக ஆக்கள் நிக்காமல் இதை ஒரு நம்பிக்கை உண்டவர்களுக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் வைத்திருக்கிறார்களோ அல்லது தானாக உருவானதோ இல்ல பராமரிக்கிறாங்க சொல்ல வேண்டும். வெஜ் பராமரிக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு சிறப்பான ஒரு விடயம். இது எல்லாரும் வெளியிலையும் பார்க்கணும். எதிர்பார்த்து வந்ததை விட மிக நல்ல பலனை அது உங்களுக்கு தரப்போகிறது. நான் நினைக்கிறேன் நாங்களே எங்களுடைய வீடுகளை மறக்கக்கூடிய அளவுக்கு அல்லது எங்களுடைய சில இதுல சமூகங்கள்ல இருந்து நாங்கள் மீண்டு இந்த இடத்தோடு ஐக்கியப்படக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையினை
உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இது மேலதிகமாக நாங்கள் கூறுவதாக அல்ல. உண்மையிலே நீங்கள் வந்தாலும் இதே நிலையைத்தான் இந்த இடத்துல நீங்க கமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த இடத்துல நீங்க தொடர்பு கொள்ளலாம், இந்த இடத்துக்கு வந்து செல்லலாம். எவ்வாறான தோற்றப்பாட்டுடன் எவ்வாறான இயற்கை அழகுகளை கொண்டு இந்த இடம் இயங்கி வருகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். இதுல என்ன சொல்லணும் சொன்னா மற்ற சொல்லணும் என்ன சொன்னா வாராக்கள் வந்துட்டு மற்றாக்களுக்கு சொல்லலாம் பேருந்து. இதுல என்ன சொன்னா நாங்கள் இதுல வந்தோன்னா தான் எங்களுக்கே தெரியுதுன்னு சொன்னா இவ்வாறான அழகோட இந்த இடம் இருக்குன்னு சொல்லி இதுல நீங்கள் வர விரும்புறாங்க. வீடியோவை பாக்குறதோட வீடியோல இருக்கிறத விட அழகா இருக்கீங்க வந்தீங்கன்னு சொன்னா பார்த்தா நிச்சயமாக. ரைட், நாங்கள் நினைக்கிறோம் இதுன்ற இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டதாக உணர்றோம். அதால நாங்கள் இந்த மேலே இன்னொரு படியும் காட்டணும் என்ன சொல்லிச்சுன்னா நாங்க சாப்பாடு சாப்பிடுற இடம் காட்டையில இடம் காட்டையில அது நாங்க இந்த இடத்துல இருந்து இறங்கி நாங்கள் போய்க்கல அந்த இடத்த வந்து உங்களுக்கு நிச்சயமா காட்டுவோம். மிக முக்கியமாக உங்களுக்கு எங்களுடைய ஊர் அல்லது எங்களுடைய கிராமம் அல்லது இந்த பச்சிலைப்பள்ளி தொடர்பான மிக முக்கிய ஆவணப்படுத்தங்கள் போன்ற இவ்வாறான விடயங்களை செய்வதற்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நிச்சயமாக இதற்கு ஆதரவு வழங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, நாங்க நிக்கிற இடத்தோட அந்த நீச்சி தடாகம் உண்மையிலே நாங்கள் ஏன் இந்த நீச்சி தடாகத்தை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் எங்கள் எல்லோரையும் கவர்ந்த அல்லது எல்லோருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இந்த நீச்சல் தடாகம் எங்களால மட்டுமில்லை உங்களாலையும் ஒரு பேசுபொருளாக இனி வரும் என்று நாங்கள் நம்புறோம். இல்ல என்னன்னா இப்ப நீச்சல் தடாகம்ன்றதுக்குள்ள இந்த மாதிரி அமைப்பு வடிவம் அதுதான் உண்மையிலே எங்களோட மனசை வந்து நீங்க கூடுதலா இல்ல சீட்டம் இல்ல அல்லது வேற வேற சூப்பர் சிங்கர்கள் ஜூனியர் சிங்கர்னு கன நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் தொலைக்காட்சியில பார்ப்பவர்களாக இருப்பீர்கள். அதோட சம்பந்தப்பட்ட ஒரு இசைக்கருவியினை இங்கே வடிவமைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. மேல் தளத்தை மட்டும் நாங்கள் இப்போ உங்களுக்கு அப்படியே சுத்தி காட்டுறோம். அதுண்ட எல்லா பிறப்போட நாங்கள் காட்டுறோம். உங்களுக்கு மேலேயும் தெளிவான அதாவது ஓப்பன் பண்ணப்பட அதாவது முழுமையாக திறந்த நிலை வந்து உண்மையிலே என்னடா இந்த இடம் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் எங்களோட அந்த பௌர்ணமி நாள்ல இவ்விடத்துல வந்து இருந்தா அந்த நிலவு இரவு நேரத்துல இந்த நிலவுல வந்து நாங்கள் இவ்விடத்துல இருந்த வேண்டாம். உண்மையிலே ஒரு எங்களோட மனசுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு பொழுதுபோக்கு இடமாக வந்து இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல காணாத ஒரு உலகை கண்டது மாதிரியான ஒரு தோற்றப்பாடு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்திலேயே இப்பொழுது கற்பனை பண்ணி பாருங்கள். உண்மையில நிலவு வரக்கூடிய இடம் என்றால் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வரக்கூடியதாக கிழக்கு வான். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த இடத்திலே நீங்கள் இருந்து ரசித்து சுவையான உணவுகளை உண்டு இந்த நாட்களை கழிக்க வேண்டும். எனக்கும் என்னுடைய நண்பன் சிவராம் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த இடத்துக்கு நீங்கள் வாருங்கள். இது நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வாருங்கள், வந்து ரசியுங்கள். அதற்கு பின்பு இதனுடைய உண்மைத்தன்மைகள் அல்ல இதனுடைய நன்மைகள் பற்றி நீங்களே இந்த பகுதியில குறிப்பிடக்கூடிய ஒரு நிலப்பாடு நிச்சயமாக இருக்கும். நான் சேலமர்வு நடக்கிற பகுதியை இப்ப பார்க்கலாம். மற்றும் அந்த அதே பேரும் கூட அதாவது பிறந்த நாள் வைபவங்களா இருக்கலாம், எந்த வைபவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நீங்க என்ன கொண்டாட விரும்பினாலும் அதுக்கான தளமாக இந்த நோத் ஜோயை பயன்படுத்தலாம். கட்டாயமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இது மிகப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல, உண்மையிலேயே அது பொருத்தமானதும் கூட. நாங்கள் இப்பொழுது இயற்கையோட சேர்ந்த ஒரு சேலமர்வு பிரதேசத்துக்குலாம் நாங்கள் இப்ப போறோம். இது பாருங்க, இதுல மேல தென்னை ஓலையாலாம கிடுகாலம் மேஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ள நெடுகலம் இப்ப தற்போதைய சூழல் வெப்பமான சூழலாக இருக்கின்றது. இப்ப தற்போதைய காலநிலைகள் அந்த காலநிலைகளுக்கு ஏற்றாற்போல் குளிர்ச்சியாக அந்த சேலமர்வுகளை நடாத்துவதற்கும் பங்கு பெற்றுவதற்கும் ஏற்ற வகையில்
இடம் இருந்திருக்கிறது. மிக அமைதியான ரம்மியமான இடம். உண்மையிலே வாகன இரைச்சல்களோ எந்த ஒரு இரைச்சலோ கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இரைச்சல் என்று பார்த்தால் அது உண்மையிலே அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு உலகேந்திரத்தின் மூலம் சிறிய வேலை ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இதிலே ப்ரொஜெக்டர் எல்லாம் இருக்குது. அதே போல திரை இருக்கிறது. வைஃபை கனெக்ஷன், அதாவது இணையதள சேவையும் இங்கு இருக்கிறது. திரை ஒரு மிக பெரும் இதாக இருக்கிறது. இந்த திரையினை பயன்படுத்தி இங்கே நான் ஏற்கனவே சொன்னது போன்ற பல விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுல நாங்கள் போறது பின்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கையான முறையில கத்தரி மிளகாய் கன்றுகள் நாட்டப்பட்டிருக்குது. ஒரு கப்பா காட்டுவோம். இந்த இடங்கள்ல நான் நினைக்கிறேன் இதுல இயற்கை எருக்களை மாத்திரம்தான் பயன்படுத்தி இந்த தோட்டம் செய்யப்படுகிறது. இதுல கத்திரிக்காயோட இருக்குது. இயற்கையை மறந்தவங்களுக்கு இயற்கையை ஞாபகப்படுத்தி கொள்றதுக்கான ஒரு இடமாக இந்த இடம் நிச்சயமா இருக்கு. எப்படி இருக்காங்க என்ன ஹஜ்ஜு அந்த மரம் வந்திருக்காது. அந்த காயை காட்டுங்க வடிவாங்க. ഇതിപ്പോ സമയലിടം സമയലിടത്തിന്റെ ഒഴുങ്ങமைப்பையும் பாருங்க. அவ்வளவு நீட்டா செய்திருக்காங்க இந்த சமையல் ஏரியா. அதே போல மேலையும் சீல் பண்ணியிருக்காரு. அதாவது நினைக்கிறேன் அந்த மலேசியன் டிம்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேல உள்ளது. அதால சீல் பண்ணப்பட்டிருக்குது. அதே போல மிக நேர்த்தியாக இந்த இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு.